பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெருமையும் செழிப்பும் நிறைந்த விஜயநகர எம்பையர் நாட்டில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். அந்த நாட்டின் அரசர் கிருஷ்ணதேவராயா. அவர் வீரத்திலும் அறிவிலும் புகழ் பெற்றவர். அவரது அரண்மனையில் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படும் ஒருவர் இருந்தார். அவர் தெனாலிராமன். அவரது நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியம் பற்றி முழு நாட்டிலும் மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் காலை அரண்மனை வாசலில் ஒரு ஏழை விவசாயி அழுதபடி நின்று கொண்டிருந்தான். அவனது உடைகள் கிழிந்திருந்தன. முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவனை பார்த்த அரசர் கேட்டார், என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? விவசாயி கைகளை கூப்பி கூறினான், அரசே, என் பசுமாட்டை யாரோ திருடிவிட்டார்கள். அதுதான் என் குடும்பத்தின் ஒரே சொத்து. அதன் பாலை விற்றுதான் நாங்கள் உணவு வாங்கி வாழ்கிறோம். அவன் பேசிக்கொண்டே அழ ஆரம்பித்தான். அரசருக்கு அவனை பார்த்து இரக்கம் வந்தது. உடனே காவலர்களை அழைத்து கூறினான், உடனடியாக அந்த மாட்டை தேடுங்கள். காவலர்கள் கிராமம் முழுவதும் தேடினர். காடு, சந்தை, ஆற்றங்கரை எல்லா இடங்களிலும் தேடினார்கள். ஆனால் மாடு எங்கும் கிடைக்கவில்லை. அப்போது அரசர் மெதுவாக சிரித்தபடி தெனாலிராமனை பார்த்தார். தெனாலி, இந்த பிரச்சனையை நீ தீர்க்க முடியுமா? தெனாலிராமன் அமைதியாக எழுந்தார். அரசே, திருடன் எவ்வளவு புத்திசாலியானாலும் அவன் எப்போதாவது ஒரு தவறு செய்வான். அடுத்த நாள் காலை தெனாலிராமன் அந்த கிராமத்திற்கு சென்றார். கிராமம் முழுவதும் அமைதியாக இருந்தது. விவசாயியின் சிறிய குடிசை மற்றும் சோகமாக தோன்றியது. அவர் மாடு கட்டப்பட்டிருந்த இடத்தை கவனமாக பார்த்தார். அங்கு சில காலடி தடங்கள் இருந்தன. மண்ணில் சக்கர வண்டியின் தடயமும் தெரிந்தது. தெனாலி மண்ணை கையில் எடுத்து பார்த்தார். அது சிவப்பு நிற ஈரமான மண். அவர் எதுவும் சொல்லாமல் அந்த தடயங்களை அமைதியாக கவனித்தார். பின்னர் கிராம மக்களை எல்லாம் ஒரே இடத்தில் கூடி வரச் சொன்னார். அனைவரும் வந்தபோது தெனாலி மெதுவாக கேட்டார், நேற்று இரவு யாராவது சந்தேகப்படும்படி ஏதாவது பார்த்தீர்களா? அனைவரும் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு மனிதன் மட்டும் மிகவும் பதட்டமாக இருந்தான். அவன் அடிக்கடி வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தான். அதை தெனாலி கவனித்தார். அந்த மனிதனின் காலில் அதே சிவப்பு மண் ஒட்டியிருந்தது. தெனாலிராமன் மனதிற்குள் சிரித்தார். ஆனால் வெளியே எதுவும் காட்டவில்லை. அடுத்த நாள் தெனாலி கிராம மையத்தில் ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். இன்று இரவு திருடப்பட்ட பசுமாடு உண்மையான திருடனை பார்த்தவுடன் கத்த ஆரம்பிக்கும். இந்த செய்தி முழு கிராமத்திலும் பரவியது. அந்த இரவு அனைவரும் கிராம மையத்தில் கூடியிருந்தனர். தெனாலிராமன் ஒரு துணியால் மூடப்பட்ட மாட்டை கொண்டு வந்தார். உண்மையில் அது வேறு ஒரு மாடு. ஆனால் யாருக்கும் அது தெரியவில்லை. தெனாலி கூறினார், ஒவ்வொருவரும் இந்த மாட்டின் அருகில் சென்று நிற்க வேண்டும். திருடன் அருகில் வந்தவுடன் இந்த மாடு சத்தமாக கத்தும். மக்கள் ஒவ்வொருவர் குருவாக சென்று நின்றனர். மாடு அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த சந்தேகமான மனிதனின் முறை வந்தபோது அவன் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான். மாட்டின் அருகில் செல்லவே தயங்கினான். அவனது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. தெனாலிராமன் சிரித்தார். அரசே, உண்மையான திருடன் இவன்தான். அந்த மனிதன் உடனே முழங்காலில் விழுந்தான். மன்னித்து விடுங்கள், என் பேராசை காரணமாக இந்த தவறை செய்துவிட்டேன். அவன் உண்மையை ஒப்புக்கொண்டான். அவன் மாட்டை அருகிலுள்ள காட்டில் கட்டி வைத்திருந்தான். காவலர்கள் உடனே சென்று அந்த பசுமாட்டை மீட்டு வந்தனர். தன் மாட்டை பார்த்த விவசாயி மிகவும் மகிழ்ந்தான். அவன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தெனாலிராமா, நாங்கள் உங்கள் உதவியை வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டோம். அரசர் பெருமையுடன் கூறினார். தெனாலி, உன் அறிவு மீண்டும் நாட்டை காப்பாற்றியது. தெனாலிராமன் மெதுவாக சிரித்தார். அரசே, பொய்யை சில நேரம் மறைக்கலாம். ஆனால் மனதில் இருக்கும் பயம் ஒரு நாள் உண்மையை வெளிக்கொண்டு வரும். அந்த நாளுக்குப் பிறகு அந்த கிராமத்தில் யாரும் திருட முயற்சி செய்யவில்லை. மக்கள் நேர்மையாக வாழத் தொடங்கினர். மற்றும் தெனாலிராமன் அவர்களின் அறிவையும் நீதியையும் மீண்டும் அனைவரும் பாராட்டினர்.